அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மன உடம்பு என்ற தலைப்பில் அதோட அமைப்பு எப்படி நம்ம பார்க்க போகிறோம். உருவமான உடம்பு, அருவமான உடம்பு இரண்டு வடிவங்களும் நிறங்களும் அவற்றின் வளர்ச்சியும் தன்மையும் காட்டுவானாக இருக்கும். இவற்றுள் உருவமான உடம்பை குறிப்பது ஆலயத்தில் 4-4-4-4 என்ற பிரகாரமாகும். இந்த உடம்பு இச்சையுடம்பை போலவே கோழி முட்டை வடிவமாக இருக்கும். சுவர்லோக பொருட்களால் ஆகப்பட்டிருக்கும். அந்த பொருட்கள் பூலோக புவர்லோக பொருட்களை விட மிக நுண்ணியவானதாக இருக்கும். இந்த உடம்பு அன்ன உடம்பையும் பிராண உடம்பையும் இச்சை உடம்பையும் ஊடுருவி அவற்றின் உள்ளும் புறவுமாக வியாபித்திருக்கும். கீழுலகங்களைப் போலவும் சுவர்லோகங்களும் பூதங்களும் தத்துவங்களும் மாயக்குரியவனதான சத்துவம் ரஜஸ் சமஸ் என 3 குணங்களையும் உடையவனாகையால் அவற்றுள் தமோகுண பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ள உருவமான உடம்புகள் கெட்ட எண்ணங்களையும் தீய நினைவுகளையும் இச்சைகளையுமே அம்மனிதனிடம் உண்டு பண்ணும். அவர் நல்ல எண்ணங்களையுமே உணர்ச்சிகளையும் விரும்பினாலும் கூட அவற்றை தொழிற்பட விடாமல் அந்த உடம்புகள் தடுத்து நிற்கும். அவ்விதமான தீய உடம்புகள் கருத்த 2 நிறங்களை உடையவனாக பார்வைக்கு அருவருப்பாகவும் இருக்கும். அம்மக்கள் எண்ணங்கள் எல்லாம் முழுவதும் சுயநலம் கொண்ட இழிய செயல்களுக்குரியவர்களாகவே இருக்கும். அவர்கள் மிக்க கடும் முயற்சி செய்து அந்த உடம்புகளை சிறிது சிறிதாக மாற்றி அமைத்த பிறகே ஏகாந்தமான ஏக தேசமாக நல்லவராக ஆக முடியும். சுவர்லோகத்து ரஜஸ்குண பொருட்கள் ஆக்கப்பட்ட உடம்புகள் அவற்றிற்குரிய நிறங்கள் காட்டி நிற்கும். அவையும் பார்வைக்கு அழகாயிருப்பதில்லை. அவ்வுடம்புகளின் மூலம் காமம், குரோத, லோப, மோகம் சம்பந்தமான எண்ணங்களையே எளிதில் வெளியிட முடியும். சத்துவ குணங்களை கொண்ட உருவமான உடம்புகள் மிக அழகிய நிறங்களையும் இளர் வண்ணங்களையும் காட்டி ஆரஞ்சு சூரியன் போல ஒளிவீசி கொண்டிருக்கும். அவ்வுடம்புகள் அண்டுவதே மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அக்குணங்களை கொண்ட வல்லமை வாய்ந்த எண்ண அலைகள் அவ்வுடம்புகள் இரவும் பகலும் இடைவிராது நாற்புறமும் பரப்பிக்கொண்டே இருக்கும். இது சத்சங்கத்தின் உட்கருத்து ஆகும். அவர்கள் வாயிலிருந்து வெறும் படிப்பினை மாத்திரமல்ல பெறுவது பெரும் படிப்பினை மாத்திரமல்ல. இது இதோட அமைப்பு இப்படி தான். அந்த குணத்தை வச்சு தான் மன உடம்பு அதோட அமைப்பு அமையுது. அதான் சுருள் விரி உணர்வு அருள்வெளி பதிர்வர அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். இந்த சுருளாக விரிஞ்சிக்கிட்டே போகும் இந்த மனசு. சரிங்களா? இந்த ரொட்டேட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? இத்துடன் தலைமுடிவுடைய மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.